தொலைபேசியில் அவசரமாக என்ன கொல்றதுக்காக சதி செஞ்சிட்ருக்காங்க. ப்ளீஸ் உடனே புறப்பட்டு வந்து என்னை காப்பாற்றுங்க கணேஷ் அப்படின்னு ஒரு மனிதர் சிவப்பிரகாசம் அப்படின்றவர் பேசுகிறாரு. கணேஷ் வந்து ஈவினிங் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, என்னை வந்து கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் 10:30க்கு கால் பண்ணுறாரு. ஓகே, சம் எமர்ஜென்சி போலன்னு புரிஞ்சுட்டு கணேஷ் அவரோட அசிஸ்டண்ட் வசந்த் கூட அந்த பிளேஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. 11:30 ஆகிடுச்சு அவர் அங்கே போகிறதுக்கு. 11:30க்கு போய் பார்த்தா ஃபோன் பண்ண அந்த நபர் சிவப்பிரகாசம் அப்படின்றவர் இறந்து கிடக்கிறாரு. இந்த சிவப்பிரகாசம் அப்படிங்கிறவர் ஒரு நிறையா சொத்து உள்ள ஒரு ஆள். அவர் காந்தா அப்படின்ற ஒரு ஹோலி கிராஸில் பிரின்சிபலாக இருக்க ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தது. இது இவங்களோட சொந்தக்காரங்க யாருக்குமே பிடிக்கல. ஏன் அப்படின்னா, சிவப்பிரகாசம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அவரோட சொத்தை இவங்க யாருமே அனுபவிக்க முடியாது. அதனால் அவங்க எல்லாருக்குமே இவர் மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கு. அவங்க சொந்தக்காரங்க 4 பேர்: அருணாச்சலம், பாலகிருஷ்ணன், பாபு, சுவாமி, ராமசுவாமி அவரோட ஃபுல் நேம். 4 பேர். இதில் போலீஸ் வந்து இந்த கொலையை பண்ணது வந்து அருணாச்சலம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விசாரணை முடிவுக்கு வர்றாங்க. பட் கணேஷ், வசந்த் 2 பேரும் அந்த கேஸை எடுத்துகிட்டு இந்த கொலையை பண்ணது வந்து அருணாச்சலம் இல்லை, இவங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கும்ல, ஸோ அதை போய் கணேஷ் பார்க்குறாரு. பார்க்குறப்போ அதில் வந்து ஆக்சுவலாக ஃபோன் வந்தது 10:30க்கு, இவங்க அந்த பிளேஸை ரீச் ஆனது 11:30க்கு. ஸோ அவங்க எப்படி ஒரு அசம்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, 10:30க்கு கால் பண்ணியிருக்காரு. ஸோ 11:30க்கு அவர் இறந்துட்டார். இந்த கேப்பில் தான் யாரோ வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறப்போ, இந்த எக்ஸாக்டாக அந்த டைமில் வரல. பட் அந்த அருணாச்சலம்ங்கிறவர் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அதை வச்சு இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தா கொலை செய்யப்பட்ட டைம் வந்து 6:30. ஸோ 6:30க்கே அவர் இறந்து போயிருக்காரு. அப்போ 6:30க்கு அவர் இறந்து போயிருந்தாருன்னா கணேஷ்க்கு கால் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ராமசுவாமி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருப்பார். ஏன்னா அவர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், நான் மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ காமிச்சிட்டு வெளியில் பேசுவார். வெளியில் பேசாமல் ஆக்டிங் கொடுத்துட்டு இன்சைடாக வந்து கால் பண்ணது அவராக தான் இருக்கும். 6:30க்கு கொலை செஞ்சுட்டு அந்த கேஸை திசை திருப்பி விடுறதுக்காக அவர் கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஆஃபீஸில் அந்த ஏன்னா விசாரணைன்னு வர்றப்போ சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிரின்சிபல் காந்தா மேடத்தையும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பண்ணுறப்ப அவங்க வந்து அந்த 10:30 to 11:30 டைமில் வந்து காலேஜில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த 3 பேரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வரப்போ அவங்க என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அவங்க அவசரமாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி 10:30 to 11:30 டைமில் மீட்டிங்கில் நாங்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க. பட் உண்மை என்னென்னா, அவங்க ஆக்சுவலாக ஒரு வீடை வந்து ரெண்டல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்திருப்பாங்க. இந்த சுவாமி வந்து எல்லார்கிட்டையும் நான் மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டல் எடுக்கிற வீட்டில் போய் அந்த ஓனர்கிட்ட அவர் வந்து ஆக்சுவலாக பேசியிருப்பார். ஸோ அதை வச்சு தான் வந்து கணேஷும் வசந்தும் வந்து அதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ மௌன விரதம் இருக்கவன் ஏன் அங்கே போய் பேசணும் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு அதை தான் அவங்க பிடிப்பாங்க. அதுலேருந்து 1 by 1 மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணி ஃபைனலாக கொலை பண்ணது இந்த 3 பேர் தான் அப்படின்னு சொல்லி அப்பாவியான அந்த அருணாச்சலத்தை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. மீண்டும் ஒரு குற்றம். இது மாத நாவலாக வந்து வெளியாகிருக்கு. பிகினர்ஸ் படிக்கிறதுக்கான ரெக்கமெண்டட் புக்ஸ் தான். ஈஸியாக இருக்குது, ரொம்ப கம்மியான பேஜஸ். ஸ்டோரி ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ.